தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தொடுதல் வேணும். தொட்டு அதுக்கு மேல வார்த்தையை வைக்கிறார். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? எரேமியா 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும். பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க, கட்ட, நாட்ட. லைஃப்ல வேர்டு வந்துட்டுனா பிடுங்கப்பட வேண்டியவைகள் பிடுங்கப்படும், இடிக்கப்பட வேண்டியவைகள் இடிக்கப்படும், அழிக்கப்பட வேண்டியவைகள் அழிக்கப்படும், கவிழ்க்கப்பட வேண்டியவைகள் கவிழ்க்கப்படும். அதோடு நிறுத்தி விடாது. கட்டப்பட வேண்டியவைகள் கட்டப்படும், நாட்டப்பட வேண்டியவைகள் நாட்டப்படும். உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். என் வாயிலையும், என் வாயில வார்த்தை இருக்குன்னா என் வாழ்க்கையில இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால என்ன பேசும்? வாய் பேசும். நம்ம லைஃப்ல நம்முடைய வாயத்தில் ஒரு நாள் ஃபுல்லா என்னால் ஒரு வசனம் கூட பேச முடியலைன்னா என் வாழ்க்கையில் அது இல்லை என்று அர்த்தம். நம்ம நிறைய வசனம் படிக்கிறோம். நிறைய பேருக்கு புலம்பல் என்ன தெரியுமா? நான் நிறைய படிக்கிறேன், எனக்கு உள்ள இருக்க மாட்டேங்குது. ஆமா, உள்ள வசனம், என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன் வைக்கிறேன்கிறார். வச்சுட்டேன். அவர் வச்சா அங்க இருக்கும். இதுதான் ஆண்டவர். அவர் வச்சா அங்க இருக்கும். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அதனாலதான் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் வந்து உக்காந்ததும் ஏதோ ஒரு சமாதானம் இருதயத்தை ஆட்கொள்ளுதில்ல. அவர் வச்சது இருக்கு. அதை யாருக்கும் எடுக்கவும் முடியாது, அதை யாருக்கும் அழிக்கவும் முடியாது. அப்போ ஏன் தொடுங்க ஆண்டவரே, தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே உம் புகழை நான் பாட வேண்டும். ஆமென். ஆண்டவரே என்னை தொடுங்க.